சோகம், குழப்பம், மனமைதியில்லாமை. இவைகள் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறதா? இந்த 1 நிமிட வீடியோ உங்கள் மனநிலையை மாற்றும். மலைகள் சூழ்ந்த ஒரு சின்ன கிராமத்தில் 24 வயது இளைஞன் மார்கோ வாழ்ந்து வந்தான். அவனோட மனசு ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்கவே இல்ல. கடந்த கால நினைவுகள் அவனை சோகப்படுத்தின. எதிர்கால பயம் அவனை பயமுறுத்தின. அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய புயல் மாதிரி சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருந்தது. சிரிக்க மறந்தான். நல்லா தூங்கவும் முடியல. ஒரு நாள் ஒரு அறிவுள்ள முதியவர் பற்றி மார்க்கோ கேட்டான். ஒரு காலத்தில் நகரத்தில் புகழ்பெற்ற மனநல மருத்துவர். இப்போ அமைதியான மலை கிராமத்தில் வாழ்ந்தார். மனமைதி தேடுறவர்களுக்கு அவர் வழி காட்டுவாராம். பல நாட்கள் நடந்த பயணத்துக்குப் பிறகு மார்க்கோ அந்த கிராமத்தை அடைந்தான். கண்களை மூடி அமைதியா அமர்ந்திருந்தார் அந்த முதியவர். மார்க்கோ சொன்னான், என் மனசு அமைதியா இருக்கவே மாட்டேங்குது. எனக்கு மனமைதி வேணும். முதியவர் சிரித்தார். ஒரு கண்ணாடி கோப்பையை தண்ணீரால் நிறைத்தார். இந்த கோப்பையை எடுத்துக்கிட்டு கிராமம் முழுக்க நடந்து ஒரு சொட்டு தண்ணீரும் சிந்தாம திரும்பி வான்னு சொன்னார். மக்கள் ஓடினார்கள். கடைக்காரர்கள் கூப்பிட்டார்கள். நாய்கள் குரைத்தது. ஆனா மார்க்கோ அதெல்லாம் பார்க்கல. அவன் கண்கள் அந்த தண்ணீர் கோப்பையிலேயே இருந்தது. நீ வழியில என்னெல்லாம் பார்த்தன்னு முதியவர் கேட்டார். மார்க்கோ சொன்னான், எதையும் பார்க்கல. நான் அந்த நிமிஷத்திலேயே இருந்தேன். முதியவர் மெதுவா சொன்னார், மனம் இப்போ இருக்கிற நிமிஷத்திலே இருந்தா பயம் இருக்காது. குழப்பம் இருக்காது. அதிக சிந்தனையும் இருக்காது. அமைதி வெளியே இல்ல. அது உன் உள்ளத்திலேயே இருக்கு. மார்க்கோ திரும்பி நடந்தான். ஆனா இப்போ அவன் பழைய மார்க்கோ இல்லை. மனமைதி இப்போ கிடைச்சுடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். மூன் தமிழ் அனிமேஷனை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.